எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக சங்கீதம் 119 33 40 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 119 அதில் வரக்கூடிய 5வது பிரிவு வசனம் 33 40 வசனங்கள். சரி, இந்த சங்கீதத்தை பொறுத்தவரையில் பொதுவாகவே இந்த 119வது சங்கீதத்தில் நான் படிக்கும்போது இந்த சங்கீதக்காரர், அதாவது இந்த சங்கீதத்தை எழுதியவர் யார் என்று அங்கே பெயர் குறிப்பிடப்படவில்லை. எனவே இந்த சங்கீதத்தை எழுதிய அந்த தேவனுடைய தாசன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக ஆழமாக தியானிக்க அவர் விரும்புகிறதை இந்த சங்கீதங்களில் நாம் வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த சங்கீதத்தை நீங்களும் நானும் படிக்கும்போது ஒரு விசுவாசி என்ற நிலையில் தேவனுடைய வார்த்தையை எவ்வாறு நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது என்பதையும் நாம் என்ன செய்யலாம், நாம் கற்றுக்கொள்ள முடியும். சரி, அது மட்டுமல்ல, இந்த பகுதியில், அதாவது நாம் சிந்திக்கக்கூடிய 33 40 வரை உள்ள வசனங்களில் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்வு எவ்வாறு நிறைவு செய்யப்பட வேண்டும், அல்லது ஒரு திருப்தியான சரியான முறையில் அந்த வாழ்வு நிறைவு செய்ய வேண்டுமானால் அதற்கு 5 காரியங்கள் அவசியம் என்பதை இந்த எழுத்தாளர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். சரி, இந்த சங்கீதத்தை பற்றி நாம் எல்லோருமே நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதம் அகர வரிசையின் முறையில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு சங்கீதம். அது மட்டுமல்ல, மொத்த சங்கீதங்கள் 150 சங்கீதங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் திஸ் இஸ் த லாங்கஸ்ட் சாம், இந்த 119வது சங்கீதம் மிகப்பெரிய சங்கீதமாக இருக்கிறது. இது எபிரேய அந்த அகர வரிசையின் முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எபிரேய அல்பாபெட் எழுத்துக்கள் 22, அதன் அடிப்படையில் 22 பிரிவுகளாக இது பிரிக்கப்பட்டு பேசப்படுகிறது. ஒவ்வொரு பிரிவுக்கும் மேலே அதனுடைய அந்த எபிரேய அல்பாபெட் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் எல்லா வசனங்களுமே வருகிறதை நாம் பார்க்க முடியும். இது ஒரு கவிதை வடிவாகவும் இந்த 119வது சங்கீதம் வருகிறதை நாம் காண முடியும். சரி, இந்த சங்கீதத்தை எழுதிய இந்த எழுத்தாளர் தேவனுடைய வார்த்தைக்கு பல பதங்களை பயன்படுத்துகிறார். உதாரணமா லா, நியாய பிரமாணம் என்பதை பயன்படுத்துகிறார். அப்புறம் டெஸ்டிமனி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார், சாட்சி என்ற வார்த்தை. அப்புறம் பிரிசப்ட்ஸ், கற்பனைகள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்புறம் ஸ்டேட்யூட், நியமங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கமாண்ட்மெண்ட், கட்டளை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட், அதாவது நியாய தீர்ப்பு, அதற்கும் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அப்புறம் நேரடியாகவே வேர்ட் ஆஃப் காட் அல்லது காட்ஸ் வேர்ட், அதற்கு பயன்படுத்து. அப்புறம் ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். சோ இவைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையோடு இணைத்து அல்லது அதற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய சொற்களாக இந்த எழுத்தாளர் இங்கே பயன்படுத்துகிறார். சரி, நான் சொன்னது போல சங்கீதம் 119 இந்த 5வது பிரிவில் வரக்கூடிய இந்த பகுதி மட்டும் குறிப்பாக 33 40 வசனங்கள்ல நான் படிக்கும்போது நம்முடைய வாழ்வு, அதாவது ஒரு கிறிஸ்தவ வாழ்வு அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்வு, அதனுடைய அந்த முடிவு நிறைவாக அல்லது சரியாக இருக்க வேண்டுமானால் அதற்கு 5 காரியங்கள் தேவை என்பதைத்தான் இந்த பகுதியில் சொல்லுகிறார். சரி, பொதுவாகவே ஒரு வாழ்க்கை பாதை ரொம்ப அருமையாக தொடங்கும். அதாவது எந்த ஒரு காரியமும் அல்லது ஒரு வேலையோ ஒரு படிப்போ அல்லது நாம் ஒரு காரியத்தை தொடங்கும் போது நல்ல உற்சாகமாக ஆரம்பம் உற்சாகமாக சந்தோஷமாக ரொம்ப ஆர்வம் உள்ளதா இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு பார்த்தீங்க அப்படின்னா
அது நாம் நினைத்த அந்த முடிவு இல்லாமல் ஒருவேளை அது போகலாம். சில வேளைகளில் நாம் பார்க்கக்கூடிய நபர்களை கூட நாம் இப்படியாக சொல்லுவோம், அவங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் அவர்களுடைய முடிவு சரியில்லை. சோ இது போன்றதான எச்சரிப்புகளை கூட நாம் வேதத்திலும் நாம் பார்க்கிறோம். a good beginning out to lead to a good ending. ஒரு நல்ல தொடக்கம் அல்லது ஒரு நல்ல ஆரம்பம் என்பது அது நம் வாழ்வில் சரியான முடிவை கொண்டு வரும். தேவன் இன்றைக்கு அதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். என்ன? we should have a good beginning and we should lead a good ending. நன்மையான நல்ல தொடக்கமாக இருக்க வேண்டும், அதனுடைய நிறைவும் அல்லது முடிவும் சரியானதாக, நன்மையானதாக, நல்லதாக இருக்க வேண்டும். உதாரணமா பைபிள்ல பாத்தீங்கன்னா, வாழ்க்கையை நன்றாக தொடங்கியவர்கள் சிலர் இருக்காங்க, ஆனா முடிவு பரிதாபமா மாறிடுச்சு. லோத்துவை பற்றி நமக்கு தெரியும். அவருடைய வாழ்வினுடைய தொடக்கம் மிக அற்புதமாக இருந்தது, மிக ஆர்வம் உள்ளதாக, நன்றாக இருந்தது. அதற்கு சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். இப்ப லோத்துவை குறித்து நாம் படிக்கிறோம். அவருடைய வாழ்வு ஆரம்பம் நன்றாக இருந்தது, ஆனால் முடிவு மிகவும் பரிதாபமாக இருந்தது. சிம்சோனை பற்றி நமக்கு தெரியும். சிம்சோனுடைய வாழ்வும் ஆரம்பம், தொடக்கம் நன்றாக இருந்தது, ஆனால் அதனுடைய முடிவு மிகவும் அபாயகரமாக அல்லது துக்ககரமாக இருந்தது. சவுலின் வாழ்வும் அப்படித்தான். சவுலினுடைய தொடக்கம், வாழ்வு நன்றாக இருந்தது, ஆனால் அவருடைய முடிவும் பரிதாபமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் டீமஸ், அதாவது தேமாவை பற்றி படிக்கிறோம். அவரை பற்றி பவுல் சொல்றார். ஆனால் தேமாவுடைய வாழ்வும் நன்றாக ஆரம்பித்தது, ஆனால் முடிவு என்ன தெரியுமா? அவர் உலகத்தை நோக்கி போய்விட்டார். சோ தே ஆல் மேட் குட் பிகினிங். அவர்கள் எல்லோருமே நல்ல ஆரம்பங்களை ஏற்படுத்தினார்கள். பட் தேர் லைஃப்ஸ் எண்டிங் இஸ் வெரி இன் ட்ராஜடி. மிகவும் துக்கமான ஒரு சூழ்நிலையை தான் அவருடைய வாழ்வு நிறைவு செய்தது. அது மட்டுமல்ல, நன்றாக தொடங்கி நன்றாக நிறைவு செய்ததையும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். குறிப்பாக நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அதற்கு நல்ல முன் உதாரணமாக இருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவருடைய நல்ல ஆரம்பத்தையும் நல்ல நிறைவையும் நாம் காணலாம். அது மட்டுமல்ல, பவுல் ரொம்ப அருமையா சொல்றார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்கள் அவர் சொல்லும் போது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ அல்லது எந்த நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் என்னை அனுப்பினாரோ அதை நான் திருப்தியோடு செய்தேன், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் என்று அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம இந்த பகுதிக்கு வருவோம். இந்த 8 வசனங்களில் நம்முடைய வாழ்வு, அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்வு ஆரம்பம் நன்றாக ஆரம்பித்து விட்டது, ஆனால் அதனுடைய முடிவு பகுதி அல்லது சரியாக முடிப்பதற்கு, நல்ல முறையில் அது நிறைவு செய்ய நமக்கு 5 காரியங்கள் தேவை. அவைகள் என்னென்ன? முதலாவது வசனம் 33, 34. அதில் முதலாவது நமக்கு தேவையான காரியம் என்ன அப்படின்னா, லேர்னிங், கற்றுக்கொள்ளுதல் நமக்கு தேவை. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 119, 33, 34. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். நான் வாசித்த இந்த 2 வசனங்களில் நமது வாழ்வு அல்லது நமது வாழ்வின் முடிவு சரியாக அமைய, நல்ல முறையில் இருக்க நமக்கு தேவை என்னவென்றால், we should learn always. நாம் எப்பொழுதும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த வசனத்தை கவனியுங்கள். அந்த எழுத்தாளர் சொல்லுகிறார், கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். நான் முன்னாடியே சொன்னேன், பிரமாணங்கள் என்று சொல்லும் போது அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப உமது வார்த்தையை எனக்கு போதியும், நான் அதை காத்துக் கொள்ளுவேன். சோ அவர் கற்றுக்கொள்ள விரும்புகிறதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, வசனம் 34, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். சோ we should learn God's word always. அப்போதுதான் நமது வாழ்வு நல்ல முறையில் சரியாக நாம் முடிக்க முடியும். இரண்டாவது தேவையான காரியம் கீழ்ப்படிதல், obeying. வசனம் 35 வாசிக்கிறேன், கவனிங்கள். அடுத்த வசனம், உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். அப்ப நாம் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருக்கும் நாம் கீழ்ப்படிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன சொல்றாரு 35ஆம் வசனத்தில், உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன்.
சோ அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறார். மூன்றாவது அவர் சொல்லும்போது டிலைட்டிங், மகிழ்ச்சி அடைதல் அல்லது சந்தோஷம் அடைதல் என்று சொல்லுகிறார். வசனம் 36, 37 இந்த 2 வசனங்களை நாம் படிக்கும்போது இந்த எழுத்தாளர் நமது வாழ்வில் தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தையை பற்றியும் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். கவனிங்கள் 36, 37. என் இருதயம் பொருளாசையாயிராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும், மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லு. நான்காவது ஃபியரிங், பயப்படுதல். வசனம் 38, 39 வசனம் சொல்றார் பாருங்க. உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். அப்ப நமது வாழ்வு சரியாக நிறைவு செய்வதற்கு நாம் ஆண்டவருடைய வசனத்தில் மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்லாமல் நாம் அவருடைய வார்த்தைக்கும் அவருக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த 38வது வசனத்தில் நான் வாசித்தோம், உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும் என்று சொல்லுகிறார். So we have to fear him. கடைசியாக வசனம் 40 சொல்லி முடிக்கிறார். என்ன? வாஞ்சையா இருத்தல், லாங்கிங். 40வது வசனம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையா இருக்கிறேன். சரி, எனவே ஒரு தேவனுடைய பிள்ளை என்ற நிலையில் அல்லது கிறிஸ்தவர்களான நம்முடைய வாழ்வு ரட்சிப்போடு நன்றாக ஆரம்பித்து விட்டது. ஆனால் இப்போது நமது வாழ்வு நாம் எவ்வாறு முடிக்க போகின்றோம், நாம் எவ்வாறு அதை நிறைவு செய்ய போகிறோம், அதை நாம் நல்ல முறையில் நிறைவு செய்ய வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்படி நம்முடைய வாழ்வினுடைய முடிவு சரியான அல்லது நல்ல முறையில் முடிப்பதற்கு இந்த 5 காரியங்களை நீங்களும் நானும் பின்பற்றுவது அவசியம். 1, லேர்னிங், கற்றுக்கொள்ளுதல். தேவனுடைய வார்த்தையையும் அவரையும் அவரது செய்கைகளையும் அதிசயங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் எவ்வாறு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது மகிழ்ச்சி அடைகிறோமோ அதுபோல தேவன் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார். நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். 3வது, நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவருக்குள்ளாக நாம் பிரியமாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையில் சந்தோஷப்பட வேண்டும். 4வது, பயப்பட வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் கனத்தையும் நாம் கொடுத்து வாழ வேண்டும். கடைசியாக நாம் தேவன் மீது, அவரது வார்த்தையின் மீது நாம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நமது வாழ்க்கையில் இந்த 5 காரியங்களை செய்து தேவநாமம் மகிமைக்காக வாழவும், நமது வாழ்வு சரியான முறையில் அல்லது நல்ல முறையில் நாம் முடிக்கவும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.